நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு வயசுக்கும் நம்ம குழந்த பிறந்து ஒவ்வொரு வயசு வர வர ஒவ்வொருத்தரையும் கடந்து வந்துட்டுருக்குறோம். நம்ம மக்களையும் சரி விலங்குகளையும் சரி எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டுருக்குறோம். உண்மையா இல்லைங்களா? எல்லாத்த விட நம்ம மறக்க முடியாத ஒரு உறவு நம்ம கடந்து வர்றோம் அப்படின்னா அது நம்மளோட அப்பா அம்மா தாங்க. அவங்க இருக்கிற வரைக்குமே நம்மளுக்கு இது தெரியாது. அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்கள நம்ம இழந்துட்டு நிற்கிறப்ப அதை கடந்து வர்றது பெரிய கஷ்டங்க நிஜமாலும். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களையும் நல்லவங்க கெட்டவங்க எல்லாத்தையுமே நம்ம கடந்து வர்றோம் அந்த பாதையில். கடந்து வந்து நம்ம ஆயுள் காலம் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நம்ம மனசில் படுறது இந்த செயல் செய்கிறோம் அந்த செயல் செய்கிறோம், இது நல்லதா கெட்டதாங்கிறத வந்து நம்ம அவசரப்பட்டு ஒவ்வொரு செயலும் நம்ம செய்கிறது அது பின்விளைவுகளை ஏற்படுத்துங்க. ஒவ்வொருத்தரும் அந்த காலத்தில் ஞானிகள் முனிவர்கள் ஏங்க அமைதியை காத்தாங்க, தியானத்தில் உட்காந்தாங்க, தியானத்தில் இருந்தாங்க, கடவுளை வழிபட்டாங்கன்னா அந்த கடவுள் வழிபாடும் தியானங்களும் பொறுமைங்களும் தாங்க நல்ல நம்மளை வழி நடத்தி கூட்டிக்கிட்டு போகும். நம்ம பெற்றோர்கள் வந்து நம்மளை வந்து எந்த ஒரு குழந்தையுமே வந்து கெட்டவங்களா எந்த தாய் தகப்பனும் வளர்த்துறது கிடையாதுங்க. நம்ம வளர்கிற விதத்தில் நம்ம சுற்றுச்சூழலில் தான் ஒருத்தர் நல்லவன் ஆகிறது கெட்டவன் ஆகிறது எல்லாமே இருக்குது. அதை வந்து நம்ம புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா நல்ல பாதையிலே நம்ம வழி நடத்தி போவோம். இது உண்மைங்க. நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நான் என்னோடய லைஃப்பில் தெரிஞ்சுக்கிட்டதில் நான் கெட்டது எது நல்லது எதுன்னு அதாவது ஒரு மனிதனுக்கு 50 வயசுலேயே தெரிஞ்சிருங்க. நான் கெட்ட செயல் எது நல்ல செயல் எது நல்லது எது கெட்டது எதுன்னு பூர் அவங்களுக்கு வந்து மனப்பூர்வமாக தெரிஞ்சிடும். இன்னொன்று அவன் பிற்காலத்தில் முன்னாடி செய்த தவறும் கூட உணர்ந்துருவான் 50 வயசில். இது தவறு நம்ம செஞ்சுட்டோம் வெளியே சொல்ல முடியலனாலும் மனதளவில் தவறுன்னு புரிஞ்சு நல்ல பாதையில் போகிறவன் எத்தனையோ பேருங்க. ஆனால் அதுதாங்க நல்ல பாதையில் போயிட்டா நல்லா இருக்கலாம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடான்னு அப்பேற்பட்ட தான தர்மம் செய்த கர்ணருக்கே அந்த ஒரு நிலைமைனா நம்மளே என்னங்க செஞ்சோம்? கர்ணரை விடவா நம்மள தான தர்மம் செஞ்சோம் சொல்லுங்க. அவர் எப்பேற்பட்டவர்? போய் சகுனி கூட்டத்தில் சேர்ந்து குந்தி அம்மாவுக்கே மகனே தெரியாத அந்த இதெல்லாம் புராணமெல்லாம் தெரிஞ்சிருந்தா படிச்சிங்கன்னா அது கேட்குறப்பவே அழுகாச்சு தானாக வந்துருங்க. கர்ணரை பற்றி தன் கூட பிறந்தவனே வந்து சாகடிக்கிற நிலமை கர்ணர் அந்த கண்ணன் சொல்லி அந்த கதையெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தாங்க புரிஞ்சவங்களுக்கு தாங்க வாழ்க்கைனா என்னான்னு தெரிஞ்சு வழி நடத்தி நம்ம